நண்பா, நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது லவ் மேரேஜ். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன், விக்ரம் பிரபுக்கு 30 வயசுக்கு மேல இன்னும் கல்யாணங்கள் நடக்கல. சரி, நம்ம கேஸ்ட் ஆனா ஏதோ ஒரு கேஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலி இறங்கி வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு பொண்ணை பார்த்துடுறாங்க. கிட்டத்தட்ட இவங்க ஊர்ல இருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி. ஸோ மொத்த ஃபேமிலி கிளம்பி நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்ப அங்கே நிச்சயத்தெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது லாக்டவுன் போட்டுறாங்க 20 நாள். பேசாமல் இங்கேயே வந்துட்டு கல்யாணத்தை முடிச்சிடும் அப்படின்னு ஃபேமிலிலாம் பேச இந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, என்னதான் நடந்துச்சுங்க படத்தோட மீதி கதையாக இருந்தது. படத்தோட பாசிட்டிவ்ஸ், விக்ரம் பிரபு ரொம்ப சூப்பராக வந்துட்டு மெச்சூர்டாக அந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அழகாக வந்துட்டு நீட்டான ப்ரெசென்ட் வந்துட்டு கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு பேரா வரக்கூடிய ஹீரோயின்மே வந்துட்டு அவங்களோட கதாபாத்திரம் ரெண்டுமே வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு. படத்தில் வந்துட்டு காமெடிக்கு ரமேஷ் சிலக் ஆகட்டும், கொடாங்க ஆகட்டும், இவங்க 2 பேருமே கொடுத்த வேலையை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பண்ணியிருக்காங்க. படத்தில் அங்கங்கே ஹியூமர் வந்துட்டு நல்லா வந்துட்டு ப்ரெசென்டபுளாக இருந்தது. முக்கியமாக ஹீரோட மாமா குடிச்சு வந்துட்டு அலப்பறம் பண்ணும்போது ஹீரோட ராசி தான் காரணம்னு சொல்லும்போது அப்போ வந்துட்டு ஹீரோ பதிலுக்கு வந்துட்டு கோவப்படுறேன்னு சொல்லிட்டு பேசுகிற அந்த காட்சிகள் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு எடுத்திருந்தாங்க. பஸ் ஆன் ஆகி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது இருங்க நான் நேரம் பார்த்து சொன்னால் தான் கிளம்புட்டு கோடாங்க சொல்கிற அந்த டைலாக்ல அதுக்கப்புறமேட்டு மொத்த குடும்பம் அங்கே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும் போது அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப அழகாகவே இருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த கல்யாணம் வந்துட்டு நடக்காதுங்கிற ஒரு ஸ்டேஜில் சத்யராஜ் வந்துட்டு வராரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஊர் விட்டு கிளம்பும் போது ஸோ அவங்க தெருமுனை வரைக்கும் போயிருப்பாங்க. இந்த கதையில ஒரு திருப்பு முனை வேணுங்கிறதுக்காக சத்யராஜ் வந்துட்டு உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் ஒரே ஒரு சீன்ல கேமியோவில் நீட்டாக வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் சத்யராஜ் தான் பண்ணணும்னு கிடையாது, யார் வேணாலும் பண்ணியிருந்திருக்கலாம். இதை தொடர்ந்து படத்தில் வந்துட்டு 2 பாடல்கள் கேட்க நல்லாவே இருந்தது. படத்தோட லேண்ட்ஸ்கேப்பே வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஃபேமிலியாக வந்துட்டு ஒரு ஹோல்சம் படமாக எனக்கு இந்த படம் வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. படத்தில் பெருசாக போர் அடிக்கல. நீட்டான ரன் டைமில் வந்துட்டு படத்தை அழகாக வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக இந்த படத்தை வந்துட்டு ஒன் டைம் பார்க்கலாம். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.